அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் ஜூஹி சையத். அந்த வீடியோலனா என்ன ஆகும் கேட்டால் வீட்டுக்குள்ளே நம்மளை கட் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்க அவங்க நல்லா படிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு கார்ட்டூன் தானே அப்படின்னு கிடையாது. நீங்கள் எங்கள் மாமி வந்து தொழுதுட்டு இருந்தாங்க கூட சேர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த பையன் தன்னோட தொழுகையில் அவனோட டாய்ஸை பின்னாடி நிற்க வச்சு அதே மாதிரி தொழுகைக்காக நிற்க வச்சுருக்கான். ஸோ என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவன் சொர்க்கத்துக்கு போகும்போது அவனோட டாய்ஸையும் அவன் சேர்த்து கூட்டிகிட்டு போக நினைக்கிறான் சொர்க்கத்துக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்திருந்த கமெண்ட்ஸுமே அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு குழந்தையோட மனசில் இது ஓகே தான், பட் ஆஸ் அ பேரண்ட்டாக இல்லை ஆஸ் அ நெய்பராக நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குறப்போ எவ்ரி டாய்ஸ் ஹேஸ் அ ஐஸ்னோ. ஸோ எல்லா டாய்க்குமே ஐஸ் இருக்கும். அது தொழுக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. நார்மலாகவே நம்ம வீட்டில் கண் இருக்கக்கூடிய டாய்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணி முடித்த பின்னாடி அதை தூக்கி உள்ளே வச்சிடணும். அது தூக்கி வைக்கலைன்னா என்ன ஆகும் கேட்டால் வீட்டுக்குள்ளே மலக்குமார்கள் வரமாட்டாங்க. நாடி நரம்பில் கூட ஷைத்தானோட தீண்டுதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பயானில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கண்கள் இருக்கக்கூடிய டாய்ஸ் லைக் டெடிபார் இந்த மாதிரி திங்ஸில் வந்து ஷைத்தான் வந்து உயிரற்ற ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அது நம்ம செய்யக்கூடிய ஹலாலான தொழுகையவோ இல்லை மற்ற ஒரு விஷயத்தையோ டைவர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ எடுத்தவங்க கண்டிப்பாக ஒரு பெரியவங்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்த தொழுகையில் விளையாட்டுத்தனமாக பண்ணாதீங்க. ஸோ இதை பார்க்குற சின்ன பசங்களும் இதே மாதிரி பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. சின்ன பசங்களும் பண்ணுற அளவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது ஒன்றும் ரிஸ்க்கான விஷயம் இல்லைல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நம்ம பயந்து நிற்கக்கூடிய இடம் தான் தொழுகைக்கான சல்லா. ஸோ சாட்டர்டேக்கான ஒரு மினி லாக். மார்னிங் கார்டனிங் சைட் போயிட்டு அங்கே இருக்கிற வேஸ்ட்டு செடிலாம் கட் பண்ணி போட்டுட்டு மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க தண்டெல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே வளரக்கூடிய ரூட் வந்து ரொம்ப கெட்டியாகும். ஸோ அதனால் கட் பண்ணி விட்டுருங்க. குழந்தைங்க நம்ம பண்ணுற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு சாரும் தூக்கிட்டு வந்து அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தா கரெக்டாகவே பண்ணிட்டு இருந்தான். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அவன் கூட சேர்ந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்க டிவி பார்க்குறப்ப கூட கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை சொல்லி புரிய வைக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதில் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுது ஹெலிகாப்டர்? இப்போ லேண்டிங்னா கீழே நிற்குது, நிற்க போகுது. லேண்டிங் ஹூக் வச்சு கீழே விழுந்துச்சுல அந்த வெஹிக்கிள், அதை தூக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே வந்து நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே கற்றுக் கொடுக்குறப்போ லேண்டிங்னா என்ன, பிளேசிங்னா என்ன, டைவிங்னா என்ன, இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்குறப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்லேயே பேசுகிறப்போ அவங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறப்போ அவங்களுக்கு அது ஈஸியாகவே இருக்கும். ஸோ புதுசாக ஒரு வார்த்தையை இன்னொருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிறப்போ ஒன்ஸ் அவங்க ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கேட்குறப்போ அவங்களுக்கே அது தோணும், நம்ம வீட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதுக்கு மீனிங் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த டைமில் இவங்க அந்த வேர்டுக்கான மீனிங்கை சொல்கிறப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த என்கரேஜ்மெண்ட்டை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து பண்ணணுன்ற மாதிரி தோணும். ஸோ இதுலேயே வந்து அவங்க நல்லா படிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு கார்ட்டூன் தானே அப்படின்னு கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் இருந்தது. ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமுக்கான ஆர்டர் தான். இது வந்து நம்மளோட குங்குமாத்தி க்ரீம். ஸோ மார்க்கெட்டில் நிறைய க்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் எல்லாமே நேச்சுரலாக அப்படின்னு தெரியாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஹெர்பலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், நல்ல ஏஜ்னிங்கோட கண்ட்ரோலிங்காகவும் இருக்கும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே சுருக்கமும் வந்துடும். ஸோ அன்றைக்கான ஆர்டரை வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தென் பேக்கேஜிங் ஒர்க்ஸும் போயிட்டு இருந்துச்சு. சாரும் சேர்ந்து என் கூட பேக்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். தென் அது போக ஒரு கஸ்டமருக்கு வந்து கஸ்டமைஸ்டாக கேட்டிருந்தாங்க. லைக் அவங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி, ஃபேஸில் பிக்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ பிக்மெண்டேஷன் குறைய நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பொட்டேட்டோ யூஸ் பண்ணலாம். பொட்டேட்டோ சில பேருக்கு சேரலை அப்படின்னா டொமேட்டோ யூஸ் பண்ணுங்கள். டொமேட்டோ யூஸ் பண்ணி சின்ன சின்ன பம்ப்ஸ் மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆலோவேரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மேக்ஸிமம் பொட்டேட்டோவுக்கும் டொமேட்டோவுக்குமே வந்து பிக்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்போம். இது ஃப்ரீ சாம்பிள் மாதிரி. ஸோ இந்த ஃப்ரீ சாம்பிளை அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை கொரியரும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. கரெக்டாக அதில் நான் வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். என்னோட மாமி வந்து தொழுதுட்டு இருந்தாங்க, கூட சேர்ந்து இவர் தொழுதுட்டு இருந்தார். அதை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு வேற காட்டிகிட்டு இருந்தான். ஸோ குழந்தைங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வளரும் போது நல்லா நாலேஜபிள் பர்சனாக வருவாங்க. ஸோ இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.